இந்த ஒரு கேள்வியை ரொம்ப நாளா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் வீட்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தோம். பொட்டி எங்கடா, பணப்பொட்டி எங்கடா, இன்னும் வைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் வீட்டுக்குள்ள இருக்கவங்க பாத்தீங்கன்னா 15 லட்சம் 16 லட்சம் டிஸ்கஷன் பயங்கரமா போகுது, 25 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோல அந்த பொட்டிக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது லட்டுல வச்சு நினைச்சா தாஸ் நட்டுல வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் உனக்கு பொட்டி இருக்கு, அது கூடவே சேர்த்து ஒரு பெரிய ஆப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப யாரோட மைண்ட் செட் வேணா மாறலாம். ஒருவேளை பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரன் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் பொட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவேன், என்னால முடியும், எனக்கு கேப்பபிள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு இன்கேஸ் ஓடிட்டார்னா வீட்டுக்குள்ள வர முடியல, அவள எவிக்டட். அந்த 50,000 1 லட்சமோ இல்ல 5 லட்சமோ எந்த அமௌண்ட்டோட எடுக்கிறாரோ அந்த அமௌண்ட்டோட வெளியே போக வேண்டியதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, பணத்தை எடுக்கலாமா வேணாமா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைன் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் வந்து பணத்தை நார்மலா வச்சா ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வைக்கும் போது ஒன்னு பணத்தை எடுக்கலாம், இப்போ வீட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அதிகபட்ச பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கும் ஒரு டவுட் இருக்கு, முத்துக்குமரன் ட்ரை பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்மளால ஓடிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் சொல்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் டிஸ்டன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்றாங்க, ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்க. ஸோ அப்படின்னும் போது அமௌண்ட் ஏற ஏற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10 லட்சம் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் டிஸ்டன்ஸ் கம்மியாக வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பாங்க. 10 12 அப்படின்னு தாண்ட கண்டிப்பாக வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் இருப்பாங்க. அந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி தான் இது. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளான் தான். அதாவது உனக்கு பொட்டி வேணும்னா நார்மலா எப்படி சொல்றது, எப்பவும் போல நான் வீட்டுக்கு நடுவில் வச்சுட்டு அசால்ட்டா யார் வேணா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து எடுத்துட்டு போறதுலாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் போட்டி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 15 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைனும் போட்டி போறாரு, சேம் டைம் பார்த்தீங்கன்னா பவித்ராவும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 2 பேருமே எடுக்கிறாங்கன்னா 2 பேருமே ஓடி போகணும். இப்போ 2 பேர் ஓடி போயிட்டு அதில் ஒருத்த மட்டும் முதல்ல எடுத்துட்டானா அந்த ஒரு ஆளுக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, எப்பவும் போல நார்மலாக ஒரு பொட்டியை வச்சு அது எடுக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத முதல்ல மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் தாங்க, இவங்க வச்சிருக்க கான்செப்ட் எல்லாமே ஓகே இந்த மாதிரி 50,000 1 லட்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட். இதுல அந்த முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லும் போது, அதாவது எக்ஸாம்பிள் மீன் அங்க அந்த லெட்டர்ல என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு மூஞ்சோட ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அது ரயன் பவித்ரா எல்லாருக்குமே என்னன்னா இந்த வாட்டி வந்து பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நம்ம இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு மூஞ்சிலாம் பாத்தீங்கன்னா பூரிக்குது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, அது வந்து கிளீனா தெரியுது. ஓகேங்களா, இந்த மாதிரி பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னும் போது எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கூட பெரிய ஆப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா யாரு ட்ரை பண்ணாலுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 15 லட்சத்தை ஒருத்தர் எடுத்துட்டு அவன் வீட்டுக்குள்ள வரணும்னு டீம் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, கேனலாம் இல்ல, அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. ஓகேங்களா, இந்த சீசன்ல எந்த அளவுக்கு டஃபா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டஃபா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீப்பா பண்ண முடியுமோ அவ்வளவு சீப்பா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட்ஜெட் வைஸ் சொல்றாங்க, மற்ற விஷயத்துல இல்ல. மற்ற விஷயத்துல கொஞ்சம் அப்படி தான் போறாங்க. இன்வெஸ்ட் பட்ஜெட் வைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்ல கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயினா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரம் டாஸ்க்ல ஒன்று பண்ணாங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் கொடுத்து எப்படி சொல்றது, எந்த கொஞ்சம் கூட சேஃப்டியே பார்க்காம அவங்க இஷ்டத்துன்னு விட்டாங்க பாருங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு எவ்வளவு சிக்கனமா இவங்க வந்து பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு 15 லட்சத்தை ஒருத்தனை எடுக்க வச்சு அவனை திருப்பி வீட்டுக்குள்ள வர வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ். ஒருத்தவங்களை எவிக் பண்ணும் அப்படின்ற போது பணப்பொட்டி எடுத்துட்டு போயிடும் வச்சுக்கோங்க, திருப்பி வீட்டுக்குள்ள விடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்கேஸ் பணப்பொட்டி ரயன் எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பவித்ரா வீட்டுக்குள்ள இருக்காங்க, இப்போ பவித்ரா வந்து ரயன் வந்து எவிக்ட் ஆயிட்டாருன்னா ஓகே, இல்ல ரயன் வந்து பணப்பொட்டி எடுத்துட்டு வந்து பவித்ராக்கு வந்து ஓட்டு லீஸ்டா இருக்கு அப்படின்னா ஒருத்தர் அதுக்கப்புறம் எவிக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ பணப்பெட்டியோட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5ல இருப்பார் அப்படின்றது வீட்டுக்குள்ள இருக்க யாராலையும் ஏத்துக்க முடியாது, வீட்டுக்கு வெளியே இருக்கவங்களும் ஏத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து டிசைன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்து எடுத்துட்டாரு, அதனால ஒரு எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமர் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு சோர்ஸ்லேருந்து இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அதாவது முத்து வந்து பணப்பட்டி எடுக்க போய் அதில் வந்து காலையில் என்ன வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டாஸ்க் ஒன்று வந்தது, அதில் முத்து வந்து பார்த்தீங்கன்னா போய் பணப்பட்டி எடுத்துட்டு வீட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டாக வரல. ஆனால் பணப்பட்டி எடுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சு அவர் வந்து வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி ரூமர் மார்னிங்லேருந்தே இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ல அவ்வளோ பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூமராக தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்குலாம் விட மாட்டாங்க. அவ்வளோ மூளை இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு முத்து செயல்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அங்கே என்ன நடந்திருக்கும் தெரியாது. ஆனால் என்னன்னா அவ்வளோ எப்படி சொல்றது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம தான் வின்னர் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ முத்து வின்னர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ ஒரு சின்ன டவுட் அவருக்கு என்ன இருக்குன்னா, ஒன்று சௌந்தர்யா ஜெயிக்கலாமா இல்லை முத்து ஜெயிப்பாங்களா அப்படின்ற டவுட் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் இருக்கு. இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்குன்னு மட்டும் தான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி எடுத்துட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ண மாட்டார். ஏன்னா இவ்வளோ நாளுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ட்ரை பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். ஆனால் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன். ஸோ என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான மேட்டர்,
மேட்டர் இதில் ஓட்டிங் லிஸ்ட் இருக்குல்ல, ஓட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்துருக்குன்னு சொன்னல. என்ன மேட்டர்னா ஆக்சுவலாக ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு ஓட்டில் இருக்குது, அது கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு கிட்ட இருக்காரு. ஸோ அதில் பாதிக்கும் கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் இருக்காரு, 3வது இடத்துல இருக்காரு. அப்புறம் ஜாக்லைன் 4வது இடத்துல இருக்காங்க, பவித்ரா 5, ரயன் 6, இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கும் பவித்ராவுக்கும் இந்த கேப் இருக்குது தெரியுமா, அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா ரயனுக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்க ரயன் தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆவார் அப்படின்றது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ரயனுக்கு இருக்க பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா, பணப்பொட்டி எடுத்துட்டு போறதான். ஏன்னா இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஆனால் ரயனை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நம்ப வைக்கிறாங்க, ரயன் நீ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே விளையாடல, அதில் வந்து பயங்கரமாக விளையாட்ட, ஸோ உனக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம நம்ப வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஹோப்லாம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா இப்போ எப்படி சொல்லுது, அவனுக்கு பெஸ்ட் எது, பணப்பொட்டி எடுத்துட்டு போறதான். ஸோ அதை ஒருத்தனை சூஸ் பண்ண வைக்கிறது தான். யோசிச்சு பாருங்களேன், போன வீக் எடுத்த கூட பரவாயில்ல, ஒரு 7 நாள் கோசம் வெயிட் பண்ணலாம். இந்த வீக் வந்து அது கூட இல்லை, ஒரு 4 நாளைக்கு கோசம் ஒரு 15 லட்சத்தை விட்டுட்டு போறதா எனக்கு பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சத்யா வந்து பார்த்தீங்கன்னா விஷால்கிட்ட நேத்தே வந்து ஓப்பனாக போட்டு விட்டாரு, மச்சான் பொட்டி வந்தா எடுத்துரு அப்படின்ற மாதிரி. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு. ஏன்னா அவன் ஒரு 15 லட்சம் எடுத்தானா அவனுக்கு பெஸ்ட் எப்படி இருந்தாலும் விஷால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது சத்யாவுக்கும் தெரியும், ஜெஃப்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவனுங்களாம் உள்ள வரானுங்களா, ஏதோ பேசுறானுங்க, ஃப்ரெண்டுன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பேசுறது விட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் சத்யா கொடுத்த அட்வைஸ் தான் பெஸ்ட் அட்வைஸ். பொட்டி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆடி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டவுன் பண்ணி அவன் வந்து கப் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க கூடாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி கூட போன வாரம்லாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தது, நம்ம ஏதாவது இந்த லாஸ்ட் வீக்கில் ஏதாவது மேஜிக் நடக்கும், மிராக்கல் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பச்சைக்கிளி யோசிச்சுக்கிட்டே இருந்தது. இதுக்கப்புறமும் பச்சைக்கிளி அப்படி யோசிச்சதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய லாஸ் பச்சைக்கிளி தான் தோணுது. ஏன்னா இன்கேஸ் இப்போ பொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது எடுத்தாலும் இப்போ 5வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பச்சைக்கிளி தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5வது இடத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபினாலே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் தான் தூக்கிடுவாங்க. ஸோ ஒரு 4 நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதை லாஸ் பண்றது ஒரு தப்பான விஷயம். அதாவது எப்படி சொல்றது, பேட் ஐடியான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பேட் ஐடியா தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 6 பேர்ல யார் பணப்பொடி எடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு ரயனே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா, விஷால், இவங்க 3 பேர் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல யார் எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது ரயன் எடுத்தா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இப்ப விஷால் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவித்ரா இவங்க 2 பேர் எஃபோர்ட் போடலன்னு கேட்டா எஃபோர்ட் போட்டாங்க, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் ரயன் வந்து பாத்தீங்கன்னா கடைசி சில வாரம் கொஞ்சம் பெட்டரா விளையாடுற மாதிரி இருக்கு. அதாவது எப்படி சொல்ல, நெகட்டிவ்லாம் இருக்கு, அதாவது எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கு, சில விஷயம் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காண்டா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணல, கடைசி சில வாரமா அவனோட இன்புட்ஸ் வந்து பயங்கரமா கொடுத்தான். ஸோ அப்படின்னும் போது அவனால இப்போ ஓடி போய் எடுக்கவும் முடியும் அப்படின்னும் போது ரயன் எடுக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்குன்றத மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நிறைய பேருக்கு என்ன தோணும்னா பவித்ரா கொடுக்கலாம், பவித்ரா வந்து பியூர் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க. ஸோ பவித்ரா எடுத்தாலும் பெட்டரான ஆப்ஷன் தான். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்து இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் கிளியரா தெரிஞ்சு போச்சு, கம்பல்சரி பணப்போட்டி வந்து ஈஸியாக எடுக்க முடியாது, கம்பல்சரி போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, 15லேருந்து ஒரு 17 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக விஷாலும் ட்ரை பண்ணுவார், ரயனும் ட்ரை பண்ணுவார். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருத்தவங்க தான் ஒரு டைமில் போகணும் அப்படின்ற மாதிரி அவசியமே இல்லை, கரெக்டுங்களா? ஸோ இன்கேஸ் பவித்ராவும் சரி விஷாலும் ரயனும் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 பேரும் போய் பணப்பொடி எடுத்துட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொட்டி வீட்டுக்குள்ளே இருக்கலாம், கரெக்டுங்களா? இன்கேஸ் பணப்பொடி எடுத்துட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வரலனாலுமே இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணப்பொட்டியோட வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இன்கேஸ் வந்து விஷாலும் ரயனும் 2 பேரும் ஓடும்போது இப்போ விஷால் வந்து பணப்பொட்டி எடுத்துட்டாரு அப்படின்னா இப்போ வீட்டுக்குள்ளே வரதுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குமா நடக்காதா? கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். பணப்பொட்டி எடுத்துட்டு எப்படி கூட 2வது வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றமா இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியை தொடாமல் இந்த மாதிரி போயிட்டுமே அப்படின்ற மாதிரி பெரிய ஏமாற்றமா இருக்கும். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான். ஆனால் அதில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியும். ஆனால் ஓட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்ல, டைட்டில் வின்னர் ஆல்ரெடி டிசைட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. எங்க திரும்ப சேஞ்ச் ஆகும், இப்போ அன்அஃபிஷியலி இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுறாங்க. இன்கேஸ் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஓட்டே இல்லை, ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அவங்க மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணிச்சு அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் வேணால் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா ஃபேன் ஆகட்டும், முத்துக்குமரன் ஃபேன் ஆகட்டும், யாரோட ஃபேனாக இருந்தாலும் அஃபிஷியலில் போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்க ஆப்ஷன் என்னன்னா இதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா வந்து அன்அஃபிஷியல் ஓட்டு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. சும்மா நம்ம காமிச்சிக்கலாம், ஓகே இவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கலாம். ஆனால் அஃபிஷியலில் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்அஃபிஷியலில் போடுங்க. ஏன்னா அஃபிஷியலில் நிறைய பேர் போடாமல் இதில் வந்து போட்டிங்கன்னா யூஸே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.